படுக்க வாட்டமா ஒரு பெண்ணை வந்து இப்படி 4 பேர் கையை 2 பேர் காலை 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது 2 பேர் சட்டையோட ஸ்லீவ் பிடிச்சி இருக்கிறாங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு இந்த அரசு அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. தியேட்டர்ல உட்காந்து தாரதாரையா தண்ணி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அமைச்சர்கள் எப்படி எஃப்எஸ்ல இருக்கிறாங்க, நீங்க இங்க போராட்டத்தில் இருக்கீங்க? இல்ல அது வந்து நம்ம அவங்களுடைய இது தரம் அவ்வளவுதான். நம்ம அதுல வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜென்சியினுடைய அரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜென்சி தான் களத்துல காவல்துறையில வந்து அடிபட்டு மிதிபட்டு எலும்புகள் புரிந்து கொண்டது. இப்போ அவங்கள்ட்ட கேட்டபோது ஜென்சியினுடைய ஆதரவு அப்படின்றத பத்தி அவங்க எதுக்குமே வாய திறக்காத நம்ம முதல்வர் விஜய் எப்படி மாற்றத்தை அவர் கொண்டு வர முடியும்னு தெரியல. ஆனா இதை கொஸ்டின் பண்ணா டிஎம்கே என்ன பண்ணுச்சு, திருப்பி இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு டிஎம்கேங்கிற பேரே வந்துட்டு இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. மிருகம் மாதிரி பராண்டி வச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டபோது திருவொற்றியூரை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அப்படின்றது தகவல் தெரிய வருது. நீங்க அந்த ஃபுட்டேஜ் கூட இருக்கு, அந்த அரெஸ்ட் பண்ற ஃபுட்டேஜ். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சமூக வலைதளம் முழுக்க ஐயா சாமிங்களா ஏமாத்தாதீங்கடா அப்படின்னு ஒரு ரீல் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் கேட்டேன், கருப்பு படத்தில் வர்ற சாங்கா. அந்த பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் ட்ரெண்ட் பண்ணுறாங்க? ஜனநாயகன் நல்லா இல்லையா? அப்படிலாம் இல்லை. ஜனநாயகன் நல்லா இல்லையான்றது வேறு விஷயம். ஜனநாயகம் நல்லா இல்லை, அதனால் ஜனநாயகனுடைய ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு வந்த கேடை கண்டித்து மாணவர்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை கடுமையாக ஒடுக்கு முறைக்கு உட்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா அரசு. இது தாவேகா அரசா அல்லது மோடி அரசான்னு ஒரு பக்கம் மாணவர்கள் கோரிக்கை வைக்க, ஒரு 4 பேரிடம் நாம் இன்னைக்கு போராட்ட காலத்திலிருந்து பேட்டி எடுத்தோம். ஒருவர் வந்து எஸ்எஃப்ஐனுடைய மாநில செயலாளர் ஷம்ஷீர் அகமது. அவருடைய பேட்டி தனியாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பிறகு திருவொற்றியூரை சேர்ந்த ஒரு மாணவர், திருவொற்றியூர் கல்லூரியை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து நம்மிடம் பேசியிருக்கிறார். அவருடைய பேட்டியையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, காவல்துறை அவர் மீது என்ன அடக்குமுறையை ஏவியது, அவரை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு என்னென்ன செய்தது விரிவாக பேசியிருக்கிறாரு. அப்புறம் நிஷிதா அப்படின்னு தென் சென்னை மாவட்டத்தினுடைய எஸ்எஃப்ஐ மாவட்ட குழு உறுப்பினர், அவங்க வந்து இந்த ஜனநாயகன் படம் வருகிறது, ஆனால் ஜனநாயகம் எங்கே இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுருந்தாங்க. அவருடைய பேட்டி. அதற்கப்புறம் வந்து டைஃபியினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அருண் பேசியிருந்தார். அவர் இந்த அரசாங்கத்தினுடைய தரம் என்ன அப்படின்றது குறித்து ரொம்ப சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் இன்னைக்கு போராட்ட காலத்தில் அப்சர்வ் பண்ணோம். என்ன சிம்பிளாக புரிஞ்சுக்கிட முடியுது அப்படின்னா, கில்லியில் நடித்த முத்துப்பாண்டி டெல்லியில் போய் ஹீரோ ஆயிட்டாரு. ஆனால் அதில் ஹீரோவாக நடித்த வேலு இன்றைக்கு வீணா போய் 0 ஆயிட்டாரு அப்படின்றது தான் தமிழ்நாட்டின் இன்றைய நிலவரம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆன்லைனில் சுற்றுனதை பார்க்க முடிஞ்சிச்சு. என்னென்னா, ஜனநாயகன் படம் எவ்வளவு தடைகளை கடந்து ரிலீஸ் ஆகிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கண்ணீரும் கம்பளையுமாக அமைச்சர்கள் எல்லாம் தியேட்டரில் உட்காந்து தாரதாரையாக தண்ணி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அது எப்படி எனக்கு புரியல. இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேமரா இருக்குது, சில சமயம் 2 லைட் இருக்குது, பின்னாடி ஒரு கேமராமேன் இருக்கிறாரு. ரொம்ப மனசுக்கு நெருக்கமான அல்லது நெருடலான அல்லது உழுக்கக்கூடிய விஷயங்களை பேசும்போது சில நேரங்களில் கண்ணீர் வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேமரா, அந்த லைட்டு, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்மளால் அந்த கண்ணீரை வர வைக்கிறத நம்ம காட்சிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை தவிர்த்துருவோம். யாரோ ஒரு பையன் வந்து அமைச்சரை உட்காந்து அழுகிறதுனுடைய பேக் ஷாட்டை போட்டிருந்தான். ஃப்ரண்ட் ஷாட்டில் அமைச்சர் அழுகுறது மட்டும்தான் தெரியுது. பேக் ஷாட்டில் பார்த்தோம்னா சைடில் வந்து ஒரு 10-15 கேமரா வித் லைட்டோட எல்லாம் அமைச்சருடைய பிஆர் டீம்
உட்காந்து அவங்க ஷூட் பண்றாங்க. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம நினைச்சோம், ஜனநாயகன் ஷூட்டிங்கே நடந்துகிட்டு இருக்கு. சட்டப்பேரவையில பேசுனதை வந்து கட் பண்ணி ஒரு திரைப்படத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஏற்கனவே அந்த திரைப்படத்தின் மேல புகார் இருக்கு. என்னடா டிவியேட் ஆகி போறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துல ஏற்கனவே பிரச்சனை என்ன, அரசு ஒரு கட்டணத்தை நிர்ணயம் பண்ணியிருக்குது. உதாரணத்திற்கு இப்போ நம்ம தேட்டரில் போய் புக் பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்லைனில் புக் பண்ணுறோம், 190 ரூபான்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. அது போக சில டாக்ஸஸ்லாம் ஆட் ஆகி வரும். இதுதான் நிலவரம். ஆனால் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அச்சடிச்சு விற்கிறாங்க. 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, அச்சடிச்சு விற்கிறாங்க. பிளாக்ல வாங்கிட்டு போய் விற்கிறாங்க. அதாவது மேலே வந்து ஃபுல்லாக புக் பண்ணிட்டு ஆன்லைனில், நேரில் தேட்டரில் போய் அதுக்கான பேப்பர் டிக்கெட்டை வாங்கி அதை விற்று பிளாக் டிக்கெட் ஆக்குறது ஒரு ரகம்னா, அடிச்சு 1000 ரூபாய்க்கு அடிச்சு பிளாக் டிக்கெட்டை விற்கிறது நேரடியாகவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எதெல்லாம் வந்து கள்ள மார்க்கெட்டில் உலாவுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் வந்து நேரடியாக நல்ல மார்க்கெட்லேயே உலாவ ஆரம்பிச்சிருச்சு. அது சரி, ரீல்ஸ் இன்றைக்கு வந்து ரியல்ஸாக மாதிரி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது இதெல்லாம் சாதாரணம் தானே அப்படின்னு சிலர் நினைக்கலாம். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த கையில் முதல்வர் விஜய் வந்து இப்படி செஞ்சார் சட்டமன்றத்தில், நான் சைகைஸ் அப்படின்னு கேட்டு ஏதோ ஆக்டிங் விட்டுக்கிட்டு இருந்தார். ஆக்டிங் பண்ணுற உண்மையிலே ஆக்டிங் தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த சீனை வந்து லைவ்ல வரல. அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஐபிஆர் வந்து கட் பண்ணி தனியாக எல்லா சேனலுக்கு அனுப்புனாங்க. அந்த கட்டு ஜனநாயகன் படத்தில் வருது. எப்படி நீ வந்து 200 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்றது மட்டும் இல்லாமல் அரசு ஃபுட்டேஜை பயன்படுத்தியிருக்கீங்க. கவர்மெண்ட் ஃபுட்டேஜை கம்பேர் பண்ணி நம்மளும் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் போல. இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது. நம்ம மேலே ஒரு வாய்ஸ் ஓவர், கமெண்ட்ரி, அப்புறம் சில நிஜ காட்சிகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டோம்னா நம்மளும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடலாம் போல. பாவம் இந்த இயக்குனர்கள் இது தெரியாமல் கேமராவை தூக்கிட்டு தெருவா அலைஞ்சு ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி காம்போஸ் பண்ணி இவ்வளோ வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், முதல்வர் விஜயை பாருங்கள், சட்டமன்றத்தையே வந்து ஒரு திரைப்படத்திற்கான ஷூட்டிங் தளமாக மாற்றி இருக்கிறார். இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திரைப்படம் வந்து சட்டமன்றத்தில் எடுக்கப்படுது அப்படிங்கிற போது களத்தில் என்னவா இருக்குது அப்படின்னா, எஸ்எஃப்ஐ மாணவர்களுடைய போராட்டத்தை 2 நாளாக கடுமையாக ஒடுக்கி இருக்கிறாங்க. நேற்று அதை விரிவாக பேசியிருந்தோம். இன்றைக்கி அந்த போராட்ட களத்துக்கு போயிருந்த போது அங்கிருந்த ஒரு டைஃபி தோழர் தோழர் ஒரு நிமிஷம் நேற்று வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். சொல்லுங்கள் தோழர் அப்படின்னு பேசின போது அவர் ஒன்று சொன்னார். நீங்கள் பனகல் மாளிகை ப்ரொட்டஸ்ட்டை பற்றியும் ராஜரத்ன ஸ்டேடியம் ப்ரொட்டஸ்ட் பற்றியும் பேசியிருந்தீங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து புதுப்பேட்டையில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அங்கே நடந்த போது ரொம்ப கொடூரமான முறையில் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்சியை காட்டினார். அதில் வந்து லைவ்லேயே இதெல்லாம் இருக்குது, நியூஸ் ஃபுட்டேஜஸ் லைவ்லேயே இருக்குது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களை வந்து 4 பேர் காவலர்கள் வந்து அள்ளிட்டு போகிறாங்க. அது போகும்போதே அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறது இல்லை அவங்களுடைய நோக்கம். அவங்க சட்டையில் இருக்கக்கூடிய ஸ்லீவை பிடிச்சி இழுக்கிறாங்க. படுக்க வாட்டமாக ஒரு பெண்ணை வந்து இப்படி 4 பேர் கையை 2 பேர் காலை 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போகும்போது 2 பேர் சட்டையோட ஸ்லீவை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா என்ன இருக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு இந்த அரசு அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. சிங்கப்பெண்கள் படை அமைக்கிறேன்னு ப்ரொபகண்டா பண்றாரு. பெண்களை ரொம்ப அநாகரிகமாக இந்த காவல்துறை நடத்தியது, ரொம்ப கொடூரமாக நடத்தியது. இப்போ நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கே படபடப்பாக இருந்தது. பல நிமிடங்கள் வந்து படபடப்பு அடங்குவதற்கு ஆனது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போது எனக்கே அப்படின்னு நான் சொல்லும்போது பக்கத்தில் இருந்த எனக்கே, நேரடியாக பேசி கொண்டிருந்த அவர்களுக்கு அப்படின்ற அர்த்தத்தில், நான் என்னமோ பெரிய இது அப்படிலாம் கிடையாது. நான் பக்கத்தில் நின்று எனக்கே அவ்வளோ படபடப்பாக இருக்குன்னா நேரில் பேசிகிட்டு இருந்தவங்களுக்கு எப்படின்னு. இன்றைக்கி அந்த பெண் வந்து போராட்ட காலத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தோம். அந்த பேட்டியில் வந்து நான் கேட்டேன், இவ்வளவு ஒடுக்குமுறை உங்களை நேரடியாக நேற்று போலீஸ் வந்து மிரட்டியிருக்கிறாங்க, அப்புறமும் ஏன் வர்றீங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பதிலை அவங்களே சொல்லுவாங்க. 20 நாளா வந்துட்டு உண்ணாவிரத்துல இருந்து ஜந்தர் மந்தர்ல சோனம் வாங்சுக் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கு. டெல்லி போலீஸ் எப்படி கையாளுறாங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேட்ச் கூட அணியாம அவங்க ஆர்மியா போலீஸா இல்ல RSS ஏவி விட்ட கும்பலான்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுவும் ஃபுல்லா லத்தில ஃபுல்லாமே நெயில்ஸ் இது பண்ணி அடிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. குழந்தைங்க பெண்கள்னு கூட பார்க்காம ஃபுல்லாமே மேல் போலீஸ் அவங்கள டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அராஜகமான போக்கு இல்லையா?
அங்க கூட 20 நாளைக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்றதுக்கான அனுமதி கிடைச்சது. ஆனா நீட் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல, இத்தனை வருஷமா நீட் வேணான்னு நம்ம எதிர்த்து இருந்த தமிழ்நாட்டுல, இப்ப கூட டிவிகே கவர்மெண்ட் நாங்க நீட் வேணான்னு தான் சொல்றோம்னு கூட தான் விஜய் சொல்றாரு. ஆனா ஓபன் அப் பண்ண மாட்டாரு. அப்படி சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஓரமா உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு, ஸ்ட்ரைக் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு அனுமதி இல்லைன்னா இது என்ன மாதிரியான அராஜக போக்கு? நாங்க என்ன வன்முறையில ஈடுபடணுங்கிறது வந்துட்டு எங்களோட இதுவே கிடையாது, ஆம்பிஷன் கிடையாது. எங்களுக்கு ஒரு இடத்த தாங்க, நாங்க அமைதியா உட்காந்து போராட்டம் பண்றோம் தான் சொல்றோம். அந்த இடத்த கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் அப்படி என்ன ஒரு சிக்கல்னு எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி என்ன பாலிடிக்ஸ் மறைஞ்சிருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தேன். ஜென்சி கிட்ஸ் எல்லாமே எனக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்களுமே எல்லாருமே ஜென்சி தானே. இப்போ அவருமே வந்து ஒரு 22-23 வயது இருக்கும் அவருக்கும். இவங்க தானே ஜென்சி. இவங்க வந்து நேரடியாக களத்தில் ஒடுக்குமுறைக்கு ஆளாக இருக்கிறாங்கல்ல. அப்போ ஜென்சியினுடைய அரசு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜென்சி தான் களத்தில் காவல்துறையில் வந்து அடிபட்டு மிதிபட்டு எலும்புகள் முறிந்து கொண்டு இருக்குது. இப்போ அவங்கள்ட்ட கேட்டபோது ஜென்சியினுடைய ஆதரவு அப்படின்றத பற்றி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜென்சியில இருக்கோங்கிறனால நம்ம ஜென்சி அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஆல்சோ நம்மள வந்து ஜென்சி வந்து நம்மள கொண்டாடுறாங்கிறதுக்காக நம்ம அவங்களுக்கு ஈக்குவலா இருக்கோம்னு கிடையாது. மாணவர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் என்ன தேவைங்கிறத ஓபன் அப் பண்ணி, அது யாரா இருந்தாலும் அப்போஸ் பண்ணி பேசுற கவர்மெண்ட் இருந்தாதான் அவங்க வந்துட்டு மக்களுக்கான ஒரு அரசாங்கமா இருக்க முடியும். அப்படிங்கிறப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு வார்த்தைக்கு வார்த்தை நான் மக்களுக்காக இருக்கேன், மாற்றம் கொண்டு வரேன், மக்களுக்காக சப்போர்ட் பண்றேங்கிறார். ஆனா எந்த மேடைகள்லயும் தான் என்ன பண்ண போறோங்கிறத சொன்னது கிடையாது. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி, எலெக்ஷனுக்கு அப்புறமும் சரி, எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி சொல்றேன், இப்பயுமே எவ்வளவு ரேப் இஷ்யூஸ் நடந்துச்சு, ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு, இப்போ நீட் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எதுக்குமே வாய திறக்காத நம்ம முதல்வர் விஜய் எப்படி மாற்றத்தை அவர் கொண்டு வர முடியும்னு தெரியல. ஆனா இதை கொஸ்டின் பண்ணா டிஎம்கே என்ன பண்ணுச்சு, திருப்பி இன்னும் எத்தனை நாள் வந்துட்டு டிஎம்கேங்கிற பேரே வந்துட்டு இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு எனக்கு. ஜென்சி எல்லாம் உங்களை வந்து ரசிக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்க ஜென்சிக்கானவர் அல்ல. அதே போல ஜென்சி வயதுடையவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்கன்றதுனாலே எல்லா ஜென்சி அந்த பக்கம் இருக்கிறாங்கன்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க விளக்கி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அவங்க பேசுனது ஃபுல்லாகவும் தனி வீடியோவாக நம்ம போடலாம், இன்னைக்கோ நாளைக்கோ அதை போடலாம். அதில் இருக்கக்கூடிய சின்ன முக்கியமான விஷயங்களை எடுத்து தொகுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து அந்த டைஃபியினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் அருண் அவர் ஒன்று பேசியிருந்தார். அவர் வந்து இந்த அரசு வந்து ஒரு பக்கம் மாணவர்களை ஒடுக்கிட்டு இன்னொரு பக்கம் திரைப்படம் பார்த்துட்டு இருக்கே அப்படின்ற கேள்வியை முன்வைத்த போது இந்த அரசினுடைய தரம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரியில முடிச்சிட்டார். அமைச்சர்கள் எப்படி எஃப்எஸ்ல இருக்கிறாங்க, நீங்க இங்க போராட்டத்தில் இருக்கீங்க? இல்ல அது வந்து நம்ம அவங்களுடைய இது தரம் அவ்வளவுதான். நம்ம அதுல வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒரு வரியில முடிப்பது போல தெரிந்தாலும் இந்த அரசினுடைய தரம் அவ்வளவுதான் என்பதிலேயே இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கமாக மாணவர்களிடம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்க முடியும். களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ரொம்ப வேதனையோட தான் காட்சி அளித்தாங்க. அதில் அந்த டைஃபி அருண் அவர்கள் பேசுனதில் இருக்கக்கூடிய முக்கியமான கிளிம்சஸை பாருங்கள். அதுக்கு அடுத்து சம்ஷீர் அகமது சொன்ன விஷயங்களில் ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். சம்ஷீர் அகமது எஸ்எஃப்ஐனுடைய மாநில செயலாளராக இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். எல்லா கட்சி தலைவர்களும் 3 முதல்வர்கள், இதற்கு முன் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர், முந்தைய முதல்வர், அதற்கு முந்தைய முதல்வர் எல்லாருமே நீட்டுக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்திருக்கிறார்கள் எனும் போது 3 கட்சிகளும் களத்தில் ஒன்றிணைந்துன்னா களத்தில் 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு வாங்க ஒன்னா எல்லாம் ஒன்னா சேரு போடு ஒரே தட்டில் சோறு அப்படின்னா அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். கடந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கு. காவிரி விவகாரத்தில் உரிமை கேட்டு தமிழ்நாட்டில் வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து டெல்லிக்கு போனாங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தலைமையில் விஜயகாந்த், டிஆர் பாலு, இவர் திருச்சி சிவா, இன்னும் பல கட்சி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போனாங்க. அதில் தான் ஜெயா டிவி நிருபர் ஒரு கேள்வியை கேட்க இவர் வந்து டென்ஷன் ஆகி சேரத்துக்கு அடிச்சிரு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா டிவி வேற நீ அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிருப்பார். அது என்னவா முடிந்தது அப்படின்றது வேற, அது என்னவாக தொடங்கியது அது ரொம்ப முக்கியம். அந்த எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டு குழுவாக டெல்லியில் போய் ப்ரெஸ் அட்டன் பண்ணது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். தலைவர்களால் அப்படி ஒன்றா போய் நிற்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக போய் இந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு குழு அமைக்கலாம். இது எனக்கு தோன்றுவது. சம்ஷீர் அகமதும் வந்து எல்லா கட்சியும் ஒன்றா சேர்ந்து போராடணும் அப்படின்றது தான் வலியுறுத்தி பேசியிருந்தார். நேற்று கூட சிஜேபியினுடைய போராட்டத்திற்கு திமுகவின் சார்பாக மாணவர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய வீரமணி ஜெயக்குமார், மருத்துவர் அணியில் தலைமையாக இருக்கக்கூடிய டாக்டர் எழிலன்,
அதுக்கப்புறம் செய்தி தொடர்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி எல்லாரும் போய் அங்கே பேசியிருந்தாங்க. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசின ஃபுட்டேஜ் கூட நம்மகிட்ட இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் கூட இப்ப காட்டலாம். அக்ரெசிவா இருந்த ஒரு பார்ட்டியை ஒரு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸை டிஃபென்ஸுக்கு தள்ளி இருக்காங்க இந்தியன் யூத். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ப்ரொட்டஸ்ட்லையும் அவங்க டேக் பண்ணிருக்காங்க. விவசாயிகள் போராடுறாங்களா, பஞ்சாப்ல இருந்து வராங்களா, ஆம் ஆத்மி தூண்டுச்சுன்னு சொல்லு, காலிஸ்தான் சொல்லு, அவங்க அமைதியாயிடுவாங்க. மாஸ் பப்ளிக்கினுடைய ஆதரவு அந்த ப்ரொட்டஸ்ட் கிடைக்காது. சிஏஏக்கு எதிராக போராட்டம் நடக்குதா, இஸ்லாமியர்களுடைய போராட்டம்னு சொல்லி அதை டேக் பண்ணு, மாஸ் பப்ளிக்கினுடைய ஆதரவு அதுக்கு கிடைக்காது. அப்படி இந்தியா முழுக்க தொழிலாளர்கள் போராடினாங்கன்னா இத அர்பன் நக்சல்ஸ்னு சொல்லு, கம்யூனிஸ்டுகளுடைய வேலைன்னு சொல்லு. இப்படி எல்லா மாஸ் ப்ரொட்டஸ்டையும் ஒரு டேக்குக்குள்ள அடக்க முடிஞ்ச பிஜேபியால ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட எந்த டேக்குக்குள்ளேயும் அவங்களால அடக்க முடியாம அவங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்க. பிஜேபி கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, சோனம் காங் கூட பேச்சுவார்த்தைக்கு வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க, ராகுல் காந்தியை மீட் பண்றதுக்கு ரோட்ல வந்து நிக்கிறாங்க. இது எதுவும் கடந்த 10-12 வருஷமா பிஜேபி கிட்ட இருந்து ஒரு மொமெண்ட் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. This is the biggest victory of student protest. இப்ப இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க எஸ்எஃப்ஐனுடைய போராட்ட களத்துல நம்ம இன்னொரு முக்கியமான நபரை சந்திச்சோம். அது வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர் ஒருவர். அவர் வந்து அந்த கல்லூரியில் வந்து எஸ்எஃப்ஐனுடைய நிர்வாகியாக இருக்கிறார். எஸ்எஃப்ஐனுடைய நிர்வாகியாக இருக்கிறார் அப்படின்னா எஸ்எஃப்ஐ என்ன செய்யும், எஸ்எஃப்ஐயோ அல்லது என்ன மாணவர் அமைப்போ அவங்க என்ன செய்வாங்க, கல்லூரி கேம்பஸுக்குள்ள மாணவர்களுடைய நலன் காப்பதற்கான குரலை முன்னெடுப்பார்கள். அப்படி என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அங்கே வந்து தண்ணி வராமல் இருக்கு, இப்போ வரைக்கும் சரி செய்யாமல் இருக்கு. அப்போ அந்த தண்ணி பிரச்சனையை சரி செய்ய சொல்லி அவர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இது அந்த காலேஜினுடைய நிர்வாகத்திற்கு பெரிய நெருக்கடியாக மாறுது. அஃப்கோர்ஸ் நெருக்கடி கொடுக்கறதுக்காக தானே போராட்டம் நடத்துறதே, நெருக்கடிக்கு உள்ளாக்குனா தானே ஒரு முடிவு எடுப்பாங்கன்றதுக்காக தானே போராட்டத்தை முன்னெடுக்கிறதே. நீ போராடினா நெருக்கடி வருது, நீ போராடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஏற்கனவே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எஸ்எஃப்ஐல சேரக்கூடாதுன்னு. கல்லூரியில் சேரும்போதே நீங்கள் எஸ்எஃப்ஐல சேர மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு சேருங்க அப்படின்லாம் கூட மிரட்டப்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய பல மாணவர்களும் தகவல் சொல்கிறாங்க. அதை பற்றியும் அந்த மாணவர் பேசியிருக்கிறார். இப்போ அது இல்லை நம்ம இன்னைக்கு பேச உட்கார்ந்த பேசுபொருள், அது இன்னும் விரிவாக பேச வேண்டியது. அதை தனியாக கூட நம்ம ஒரு வீடியோவாக பேசலாம். அது மனித உரிமை கோணத்திலிருந்து, மாணவர் உரிமை கோணத்திலிருந்து, அரசியலமைப்பு சட்டம் வழங்குகின்ற அமைப்பாக ஒன்று திரளுவதற்கான உரிமை என்ற கோணத்திலிருந்து, பல கோணங்கள்ல இருந்து அது பேசப்பட வேண்டியது. அதை தனியாக நாம் விரிவாக விவாதிப்போம். அந்த மாணவர் வந்து நேற்று நடத்தப்பட்ட விதம், கல்லூரியில் வந்து எல்லா கல்லூரிகள்லையுமே வந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்படின்றது மாணவர் அமைப்புகள் எடுத்த முடிவு. எதற்காக அந்த முடிவு எடுக்கிறாங்க, மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய நலன் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க நீட் தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு, அந்த முறைகேட்டை சரி செஞ்சு நீட்டு நடத்துன்னு டெல்லியில போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் நீட்டே முறைகேடு, அதை தடுத்து நிறுத்தணும்னு போராட்டம் நடக்குது. அப்போ எல்லா மாணவர்களும் தானே 1-2 போராட்டம் வரணும். அப்படி போராடுவதற்கு அவங்க வந்து ஆட்களை திரட்டுவதற்கு உள்ளுக்குள்ள வந்து கல்லூரியில வந்து மாணவர்களோட உரையாடிட்டு இருக்கும் பொழுது இதை பார்த்து அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபல் என்ன பண்றாங்கன்னா, போலீஸுக்கு கால் பண்ணி காலேஜுக்குள்ள வர சொல்றாங்க. அவர் மாணவர், நீங்க ஒருவேளை அவருடைய செயல்பாடு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கல்லூரிக்குள்ளதான நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதுவே தவறு. அப்படியே உங்களுக்கு ஒண்ணுமே ஆப்ஷன் இல்லை அப்படின்னா கல்லூரிக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து நீங்க அந்த ஆக்ஷன் எடுத்திருக்கணும். காவல்துறையை கால் பண்ணி வர சொல்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அட்ராஷியஸான செயல்பாடு. அது வந்து மாணவர்களுடைய மாண்பை குலைக்கின்ற செயல்பாடு, மாணவர்களை அச்சுறுத்துகின்ற ஒரு செயல்பாடு. ஏன் மாணவர்களை அச்சுறுத்துறாங்க அப்படின்னா, இது வந்து நான் ஏன் அந்த முதல்ல தண்ணி போராட்டத்தை சொன்னேன், அந்த நல்ல தண்ணி குடி தண்ணி இல்லாம போராட்டம் பண்ணதை சொன்னேன்னா இதுதான் காரணம். இப்போ இங்க வந்து நான் தூக்கிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு வந்து பிரின்சிபல் மிரட்டுறாங்கல்ல, இது வந்து இந்த நீட்டு தொடர்பானது மட்டும் கிடையாது. இவங்க அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒரு விழா நடக்குது, அந்த விழாவுக்கு வந்து எம்எல்ஏ சார்பாக நிதி வருது, அந்த நிதியை எப்படி செலவு பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க. அந்த உரிமை மாணவர்களுக்கு இருக்குல்ல, மாணவர்கள் தானே கேட்பாங்க. மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய ஒரு பார்ட் இல்லையா. கல்லூரி என்பது வெறும் ஆசிரியர்களுக்கு மட்டுமானதா அல்லது வெறுமன ஆசிரியர் அல்லாத பணி செய்வர்களுக்கு மட்டுமானதா? மாணவர்கள் இருந்தா தானே ஆசிரியர்கள், அவங்க 2 பேர் இருந்தா தானே நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவங்க எல்லாருக்கும் சேர்ந்தது தானே கல்லூரி. அப்ப அதுல முதன்மை யாரு? மாணவர்கள் தானே. அவங்களுடைய நலன் தானே கல்லூரியில பிரதானப்படணும். அப்ப அவங்களுடைய நலனுக்காக எந்த போராட்டத்தையும் நடத்தக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட அந்த மாணவரை காவல்துறை அழைத்து வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார்னு இந்த அம்மா மிரட்டினது மட்டும் இல்லாம
அந்த போலீஸ்காரரு வர்ற வழியில கிளாஸ் ரூம்ல இருந்து கீழே கூட்டிட்டு வர்ற வழி நடுக அடிச்சு தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த மாணவருடைய கழுத்துல இருக்கிற காயம் வந்து இன்னைக்கு நேத்து வந்து அந்த காயம் பட்டதுன்னு எஸ்எஃப்ஐல இருக்கக்கூடிய இன்னொரு தோழர் எனக்கு புகைப்படம் அனுப்புனாங்க. அதை பார்த்த உடனேவே எனக்கு என்னடா இது இப்படி கொடூரமா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு தோணி நைட்டே அவர்கிட்ட நான் பேசினேன். பேட்டி எடுக்கிறதுக்கு காலையில நேரில் அந்த போராட்ட களத்தில் சந்திக்கும் போது பேட்டி எடுத்தேன். அப்போ பார்க்குறேன் பேட்டி எடுக்கிறதுக்காக அவர் நடந்து வரும்போது பார்க்குறேன் கழுத்தெல்லாம் சிவப்பாக இருக்குது. அந்த ஃபோட்டோவை பாருங்க, மிருகம் மாதிரி பராண்டி வச்சுருக்கானுங்க. யாருன்னு கேட்டபோது திருவொற்றியூரை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் அப்படின்றது தகவல் தெரிய வருது. நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் கூட இருக்குது, அந்த அரெஸ்ட் பண்ணுற ஃபுட்டேஜ். எவ்வளவு கொச்சையா பேசுறாருன்னு பாருங்க அந்த நபர், அந்த இன்ஸ்பெக்டர்ன்ற நபர். இதெல்லாம் மனித உரிமை மீறல். மாநில மனித உரிமை ஆணையமும் தேசிய மனித உரிமை ஆணையமும் இது குறித்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த இன்ஸ்பெக்டரை உடனடியாக காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றணும். இப்படிப்பட்ட காவலர்கள் தான் மாணவர்களை வந்து அந்த ஏன் வந்து மாற்றணும்னு சொல்றேன்னா அந்த மாணவரே சொல்றாரு காவலர் கூட்டிட்டு போய் வண்டியில ஏற்றி சுத்துறாங்க, எங்கேயோ போறாங்க, எங்க போறாங்கன்னு தெரியல. அப்புறம் அந்த பையன் வந்து வண்டியை நிறுத்துறியா இல்லை தள்ளி குதிச்சிடவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணவர் உள்ளுக்குள்ளேயே இருந்து போராட்டம் நடத்துறதுக்கு பிறகு அந்த பையன் வந்து காவல்துறைக்கு மத்தியில் உட்கார்ந்துருந்தாலும் கூட இப்போ வண்டியை நிறுத்துறீங்களா இல்லை வண்டியை விட்டு குதிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுக்கு பிறகுதான் காவல்துறை வந்து ஒரு சத்திரத்தில் போய் வண்டியை நிப்பாட்டுறாங்க. சத்திரத்தில் போய் வண்டி எதுக்கு நிப்பாட்டுறாங்க அப்படின்னு கேட்குறேன். சத்திரத்தில் போய் நிப்பாட்டி மிரட்டுறாரு அந்த போலீஸ் அந்த பையனை, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை. இன்னொரு தடவை சிக்கின உன்னை லாக்அப் டெத் பண்ணிடுவேன். இன்னைக்கு ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஒரு பையனை கூட்டிட்டு போய் அந்த பையன் வாழ்நாளிலே ஃபிட்ஸ் வந்தது கிடையாது. இப்போ சிலர்லாம் நமக்கு தெரியும் குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வரும், அது நர்வ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பையனுக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது, திடீர்னு ஃபிட்ஸ் வந்து செத்து போயிட்டான்றாங்க. அந்த அடி அடிச்சிருக்கிறாங்க. அந்த நிலை தவறி விழுகிற வீடியோ காட்சி கூட இருக்கு. அடித்து கொடுமைப்படுத்தி அந்த பையனை லாக்கப்பில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏதோ நடந்திருக்கு. மெடிக்கலாக இவங்க வேற ரீசன் சொல்கிறாங்க, ஆனால் பிரச்சனை வேற என்னமோ இருக்குது. கேட்டால் வெளியில் காயங்கள் இல்லை. எங்களுக்கு தெரியுமே காவல்துறை அடிக்கும்போது வெளியில் காயங்கள் எப்படி படும், எப்படி படாமல் அடிப்பீங்க, அதெல்லாம் தெரியும் சார். நீங்கள் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுவீங்கன்றதெல்லாம் தெரியும். நாங்களும் களத்தில் நடந்த பல போராட்டங்களை எல்லாம் கூட இருந்து பார்த்துருக்குறோம். பல மாணவர் அமைப்பு போராட்டங்களையும் பல்வேறு நகரங்களில் நடந்த போராட்டங்களையும் ஜல்லிக்கட்டு போராட்டங்களையும் எல்லாம் பார்த்து கடந்து தான் வந்திருக்கோம். அந்த பையனை வந்து லாக்அப் டெத் பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு போலீஸ். யாரை? அந்த திருவொற்றியூர் கல்லூரியை சேர்ந்த சஞ்சய் என்கின்ற மாணவரை வந்து லாக்அப்பில் வச்சே போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு அந்த அலெக்ஸ்ன்ற காவலர் இன்ஸ்பெக்டர். தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? போன ஆட்சியில் இது போல தான் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு புகாரை தெரிவிக்க விளாத்திகுளத்தை சேர்ந்த பெற்றோர் போன போது அங்கிருந்த ஒரு பெண் காவலர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து உன் பிள்ளை எங்கேயாவது போயிருக்கோம் எங்களுக்கு என்ன தெரியும்னு ரொம்ப ஆபாசமாக பேச, அதை அவங்க பொதுவெளியில் சொன்னதுக்கு பிறகு அந்த அன்றைக்கு இருந்த அரசு உடனடியாக அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்தது. இந்த அரசு இந்த அலெக்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? இது எல்லாத்தையும் விடுங்க.
இன்னைக்கு நாங்கள் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு போய் நின்றுட்டு இருந்தபோது பொதுவாக வந்து இந்த போலீஸ் இன்டெலிஜென்ஸு இந்த பீட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுவாங்க, ஆர்கனைசர்ஸ்கிட்ட பேசுவாங்க. எத்தனை பேர் சார் வர்றீங்க, எத்தனை பேர் சார், எங்கள் ஆர்கனைசர் நினச்சிக்கிட்டு அவங்க எங்கள்கிட்ட வந்து சார் எத்தனை பேர் சார் வர்றீங்க அப்படின்னு. எங்கள்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள் ஆர்கனைசர் கிடையாது, நாங்கள் வந்து கவர் பண்ண வந்த பத்திரிகையாளர்கள். அப்படியா, இல்லை சார் ஆர்கனைசர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அப்படியா, தெரில சார், வருவாங்க சார் அப்படின்னு. நாங்கள் முன்னாடியே போயிட்டோம், அதனால் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், அவர்கிட்ட நாங்கள் விசாரிக்கிறோம், இப்போ நீங்கள் அனுமதிக்கிறீங்க எங்கள் கவர்னர் ஆஃபீஸுக்கு எதிரில் சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு எதிர்க்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து சொல்கிறது, நீங்கள் அண்ணா சாலையிலேருந்து எங்கிட்ட கிண்டி பக்கத்துலேருந்து அண்ணா சாலையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அப்படியே ரோடு திரும்பும், இடது பக்கம் போனால் சைதாப்பேட்டை, வலது பக்கம் திரும்பினா சின்னமலை. அந்த வலது பக்கம் திரும்புறதுல ரோடு 2ஆ பிரியும். அந்த பக்கம் நேராக போனீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்டு, அதுக்கப்புறம் அண்ணா பல்கலைக்கழக வளாகம், ஆளுநர் மாளிகை. இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த சின்னமலை மெட்ரோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, அங்கே ஒரு A to B இருக்குது, அது வாசலில் தான் போராட்டம். அங்கே நின்று நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நேற்றே இந்த பெர்மிஷனை போலீஸ் விட்டுருந்ததுன்னா தெரியல சார், அது எங்கள் லிமிட்டில் சார், அது வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துருப்பாங்க, அது எக்மோர் கண்ட்ரோலில் வரும் சார் அப்படின்னு. அப்படியா, பனகல் மாளிகை உங்கள் கண்ட்ரோல் தானே, முந்தானே தானே போராட்டம் நடந்துச்சு, அள்ளி தூக்குனீங்களே, வீடியோ பார்த்தோமே அப்படின்னு கேட்டபோது, இல்லை சார் அலோவ் பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தூக்கணும். எப்படி சார் மேலேருந்து பெர்மிஷன் வராமல், சார் மேலேருந்து பெர்மிஷன் வராமல் நாங்கள் எப்படி சார் தூக்குவோம், இதுதான் நாமளும் சொல்கிறோம், மேலேருந்து பெர்மிஷன் வராமல் நீங்கள் தூக்க மாட்டாங்க, போலீஸுக்கு வந்து தைரியம் கிடையாது. போலீஸுக்கு எப்போ தைரியம் வரும்னா தனிநபர் சிக்கும்போது வரும். ஒரு அமைப்பாக போராட்டம் நடத்தும் போது அது அந்த அள்ளி எரியிற அந்த துணிச்சல் எப்போ வரும்னா மேலே இருக்கிற வந்து நீ தூக்குடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் வரும். இந்த மேன் ஹேண்டில் பண்ண காவலர்கள் அத்தனை பேரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தணும். இது என்ன நடக்குது, ஜனநாயக விரோதமான செயல்பாடுகள், மனித தன்மையற்ற செயல்பாடுகளை காவல்துறையின் மூலமாக இந்த அரசு கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் அவர்கிட்ட கேட்குறோம், எப்படி நான் அப்புறம் பக்கத்தில் இருந்த சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கும்போது, சார் நாங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம்னா இன்ஸ்பெக்டர் வந்து டிசிகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் சார். அப்படியா, டிசி வந்திருக்காரா, அந்த தான் நிற்கிறாருன்னு காட்டினார். டிசி யார்கிட்ட சார் ரிப்போர்ட் பண்ணுவார், டிசி வந்து கமிஷனர்கிட்ட, சில சமயம் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார் சார் அப்படிலாம். அங்கேருந்து காவலர்களோட பேசும்போது இதெல்லாம் சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் வந்து மக்களுக்கும் நல்லா தெரியும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போது எல்லாம் மேலே தெரிஞ்சு தான் நடக்குது. ஜனநாயகன் படம் பார்த்து கொண்டிருந்த முதலமைச்சர் விஜய் நேற்று இரவு இதெல்லாம் தெரிந்து தான் ஜனநாயகம் படம் பார்க்க போயிருக்கிறார். தமிழ்நாட்டு காவல்துறையை தமிழ்நாட்டின் ஒரு கூலிப்படையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. காவல்துறையினுடைய செயல்பாடே எப்போதுமே வந்து அராஜகமான செயல்பாடுகளாக தான் இருக்கும். இப்போ இந்த அரசு இன்னும் அராஜகமான வழியில் அங்கிருந்து எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க, சார் 10 வருஷமாக நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கிறோம், 10 வருஷமாக நாங்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை 10 வருஷமாக எந்த அரசாங்கமும் இந்த அளவுக்கு ஒடுக்குனதில்லை சார்னு அந்த மாணவர்கள் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கல்லூரியில் புகுந்து மாணவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, காலேஜில் கிளாஸ் ரூம்குள்ளே புகுந்து கைது பண்ணுறாங்க. இப்போ இங்கே இந்த காலேஜில் கிளாஸ் ரூமில் புகுந்து கைது பண்ணுறாங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து மிரட்டப்படுறாங்க. அந்த மாணவர்களுக்கு நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், அந்த மாணவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நின்றார்கள் என்றால் தடுக்க முடியும். அப்படி ஒன்றுபட்டு நின்னா தான் தடுக்க முடியும். ஏன் தடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக போலீஸை உள்ள விட்டு ஒரு பையனை அள்ளிட்டு போற பிரின்சிபால் நாளைக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் போலீஸை உள்ள கூட்டிட்டு வந்து இப்படி மிரட்டுவாங்க. நாளைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுல இருந்தோ பையன் வீட்டுல இருந்தோ சாதியானவத்தோட வந்து மிரட்டினா அந்த பிரின்சிபால் என்ன பண்ணுவாங்க, போலீஸை கூப்பிட்டு வந்து அள்ளிட்டு போன்னு சொல்லுவாங்க. எல்லா மாணவர்களுக்கும் நடக்கும், இது எல்லா மாணவர்களுக்கும் நடக்கும். எந்த மாணவரும் நம்ம இன்டர்னல் மார்க் வாங்கிட்டு தப்பிச்சிடலாம்னா நினைக்காதீங்க. நீங்க வச்சிருக்காத பொருளை வச்சிருக்கிறதா உங்க மேல புகார் எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒன்ஸ் உங்களை வல்னரபிளா ஸ்பாட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செத்த பிழிஞ்சிருவானுங்க, அவன் நினைக்கிற பக்கம் ஆட்டுவான். இப்படி வந்து மாணவர்களை வந்து உள்ளுக்குள்ள வந்து இது பண்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வேற வழியே இல்லை, அவன் என்ன பண்ணுவான். இப்போ மாணவர்கள் வந்து ஒன்றுபட்டு நிக்கணும்ன்றது நோக்கம். ஆனா அந்த மாணவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி யோசிச்சு பாருங்களேன். அந்த பையன் ஒரு கஷ்டப்படுற பின்னணியில இருந்து வந்திருப்பான், ஒரு கூலி தொழில இருக்கக்கூடிய பெற்றோருடைய மகனாக அந்த பையன் இருப்பான், அல்லது வேலைக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை இழந்த பெற்றோருடைய பையனா அந்த பையன் இருப்பான். அரசு கல்லூரியில அப்படி மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி பசங்களை பிடிச்சுதான் இவங்க மிரட்டுறது. உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன், இன்டர்னல்ல கை வைக்கிறேன் பாக்குறியா அப்படின்னு மிரட்டுறது. இப்ப அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க,
மச்சான் அப்படி மிரட்டுறாங்க மச்சான், என்ன மச்சான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட புலம்புற தவிர அவங்களால என்ன செய்ய முடியும்? அப்போ யார் இதில் தலையிடணும்? வாங்க விஸ்வநாதன் வாங்க. இந்த மாணவர்கள் படும் பாட்டை பாருங்க. இதுதான் நீங்கள் உயர்கல்வித்துறையை நடத்துகிற லட்சணமா? இதை பற்றி உயர்கல்வித்துறைக்கு ஏற்கனவே புகாரெல்லாம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாணவர்கள். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 மாசமா அந்த தொல்லை நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. அந்த கல்லூரியில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுடைய அந்த பிரின்சிபலோ அல்லது மற்றவர்களோ மற்ற நிர்வாகத்தினரோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்போ என்னவோ இன்னும் பல விவகாரங்கள் இதில் பேச வேண்டியது இருக்கு. அதை விரிவாக நம்ம பேசுவோம். இப்போ நடக்கிற இந்த விஷயத்துல இந்த விஷயம் இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயமாக இருக்கட்டும், இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? விஸ்வநாதன் உங்க பொறுப்பு தானே. இந்த மாணவர்கள்லாம் யாரு? SFI யாரு கீழே இருக்கிறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கட்சியினுடைய ஆதரவுல தானே உங்க அரசாங்கமே இருக்கு. அதெல்லாம் வேணான்னு தான் நீங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி கவுண்டை குறைச்சிருக்கீங்கல்ல, மறந்துட்டேன். இப்போ சிபிஎம்னுடைய ஆதரவை வைத்துக்கொண்டு இப்போ நேற்று தோழர் சண்முகம் அவர்கள் கடுமையாக ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நிபந்தனையற்ற ஆதரவு என்பதை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என்பதை தோழர் சண்முகம் அவர்கள் சொன்ன அந்த சொற்களை அவர் உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்பது வழங்கப்படக்கூடாது. நிச்சயமாக முன் நிபந்தனைகளை வைத்திருக்க வேண்டும், இனியாவது வைக்க வேண்டும். அது விசிகாவுக்கும் சரி, எல்லா கட்சிகளும் சரி, நிபந்தனை வைங்க. நிபந்தனை இல்லாமல் எப்படி ஒருத்தர் ஆதரிக்க முடியும்? ஏதாவது ஒரு முன் நிபந்தனை இருக்கணும்ல. திமுக தலைமையிலான கூட்டணியை வலுப்படுத்தியதற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு முன் நிபந்தனை, பாசிச பாஜகவை ஒழிப்பதற்காக, ஆட்சி அதிகாரத்திலிருந்து பாசிச பாஜகவை அகற்றுவதற்காக. அப்போ அந்த ஒரு செயல் திட்டத்தோட தான் நாங்கள் சேர்றோம். இப்போ வரைக்கும் அவர்கள் திரும்ப அதான் சொல்றார். அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கூட பல முறை அதை திரும்ப சொல்றார். இப்போதும் அந்த நோக்கத்தோட தான் இந்தியா கூட்டணியில் பயணிக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்போ இது என்ன நிலைப்பாட்டில் விஜய் ஆதரிக்கிறீங்க? ஏதாவது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும்ல. மாணவர் போராட்டத்தை ஒடுக்கக்கூடாதுன்றது ஒரு பாயிண்டா இருக்கணும்ல. இந்த SFI மாணவர்கள் உங்களை தானே விஜய் நேரில் பார்த்தாங்க. உங்களை பார்த்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்கல்ல. மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கான உயர்கல்வி இடஒதுக்கீட்டை 10.5% மாற்றணுன்ற கோரிக்கையெல்லாம் உங்களை பார்த்தானே வச்சாங்க நேரில். மாணவர்களுடைய உரிமைகள் குறித்து நிறைய கோரிக்கைகளை வச்சாங்கல்ல. அந்த படங்களை அவங்க பகிர்ந்த போது இருந்த ஆனந்தம் நேற்று அந்த போராட்ட களத்தில் தொலைந்து போனதில்லை. உங்களை பார்த்த கேட்டுக்கு அவங்க இதை வச்சு விமர்சனத்துக்கு வேற ஆளாக வேண்டியது இருக்கு. இவ்வளவு போராட்டம் பண்ணியும் கூட இன்னொரு பக்கம் நீங்கள் தானே விஜய் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்க விமர்சனத்துக்கு வேலை ஆக வேண்டியது. இது அந்த மாணவர்களுக்கு தேவையா? ஏன் மாணவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்கிறீங்க? தயவு செய்து மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு விளையாடாதீர்கள். நீட் தேர்வு நிரந்தரமாக ஒழிக்கப்படுவதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ அதை இந்த அரசு எடுக்க வேண்டும். ஆனால் எடுக்குமா என்கின்ற சந்தேகம், எடுக்க மாட்டாங்க அப்படின்னே தோணுது. என்ன எடுப்பாங்க? அவர் பாருங்க, தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதியிருந்தார். ஒத்திசைவு பட்டியலில் வைக்க போறாராமே கல்வியை. கிழிச்சது கிருஷ்ணகிரிம்பாங்க ஊர் பக்கம். ஒத்திசைவு பட்டியலில் வைக்க போறாங்களாம். எப்பா சாமி வேற கூட்டு போங்கடா. ஒத்திசைவு பட்டியல்னா என்ன சார்? அதாவது 3 லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் 1 அப்படின்றது யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியல். லிஸ்ட் 2 மாநில பட்டியல். லிஸ்ட் 3 பொதுப்பட்டியல் என்கிற ஒத்திசைவு பட்டியல். பொதுப்பட்டியல்னா என்ன? 2 பேருக்கும் அது காமன். 2 பேருக்கு காமன்னா எப்படி? 2 பேரும் ஒத்திசைவோடு செயல்படுவதற்காக. அதுக்கு பேரே ஒத்திசைவு பட்டியல் தான். அதை ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்ற போறாராம். அதாவது என்ன சொல்ல, நான் இதுக்கு விளக்கம் கொடுக்க கூடாது, ஆனாலும் வேற வழி இல்லை, நான் சொல்றேன். விஜய் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு. பொதுப்பட்டியலோட சேர்த்து சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒன்று உருவாக்கணுமா, அதுல மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கணுமா? ஒரு பொதுப்பட்டியல் இருக்கிற பிரச்சனை பத்தாது. என்ன ஒரே பாடியை எத்தனை பாக்ஸில் அடக்கம் பண்ணுவீங்க? எனக்கு புரியல. இந்த பாடியை ஒரே பாக்ஸில் அடக்கம் பண்ண பத்தலை. அதனால அப்போ என்ன பண்ணணும்? அந்த பாடியை எந்த பாக்ஸில் வைக்க முடியுமோ அங்கே தானே வைக்கணும். 2 வெட்டி 2 பாக்ஸில் வச்சு அடக்கம் பண்ணுவீங்களா? பண்ணுவாங்க போல இந்த அரசாங்கம். சிறப்பு பொதுப்பட்டியலில் வைக்கணும்னு சொல்ல வந்தாரா என்னன்னு தெரில. அது ஒழுங்காக சொல்லணும்ல. பட்டிமன்றத்தில்னா அப்படி பேசிட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம். கரெக்ஷன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, எடிட்டில் பார்த்துக்கலாம். இங்கே அப்படி கிடையாதுல்ல, மீடியா கவர் பண்ணுறாங்கல்ல.
ஒத்திசைவு பட்டியலில் வைக்க போகிறாராம். கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து ஒன்றிய பட்டியலில் எடுக்க முடியாமல் பொதுப்பட்டியலுக்கு மாற்றி ஒன்றிய அரசை மறைமுகமாக தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி வருகிறது. இந்த குற்றச்சாட்டு நீண்ட காலமாக இருக்குது. ஏகேராஜன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பல்கலைக்கழகங்கள் விவகாரத்தில் மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் இருக்குது, ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இல்லைன்ற அந்த படிங்க. இதுக்கு தான் அன்பில் மகேஷ் அப்பயே சொன்னார், படிடா படிடான்னு சொன்னால் கேட்டாதானே அப்படின்னாரு. அவர் வேற ஒரு கான்டெக்ட்ல சொன்னார், இவங்களுக்கும் அதான் பொருந்தும் போல. படிடா படிடா, படிக்கணும். ஏகேராஜன் கமிட்டி என்ன சொல்லுது, படிக்கணும். புதுசாக ஒரு கமிட்டி கூட போடுங்க சார், தயவு செய்து போடுங்க, ஆய்வு பண்ணுங்க. அதெல்லாம் இங்கே எங்கே தெரிய போகுது? போன கவர்மெண்ட் வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு ஆணையங்களையும் குழுக்களையும் போட்ட போது என்ன எப்போ பார்த்தாலும் ஆணையம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ அமைச்சர் வன்னியரசு என்ன சொல்கிறாரு, போன அரசு போட்ட ஆணையத்தின் முடிவுகளை இந்த அரசு செயல்படுத்தணுன்றாரு. இப்போ தெரியுதா ஆணையத்தினுடைய மதிப்பு என்னன்னு? போன அரசு செய்தால் இந்த அரசு கொள்கை முடிவுன்னு மாற்றிடலாம். ஆனால் ஒரு ஆணையம் சொன்னால் அந்த ஆணையம் பொதுவான தன்மையோடு செயல்படும் என்ற நோக்கத்தில் தான் அந்த ஆணையத்தை நியமித்து அவங்க அடிப்படையில் ரிப்போர்ட்டை வாங்குறது. இது நீதிமன்றத்தில் செல்லுபடியாகக்கூடியதாக இருக்கும். தமிழ்நாடு அப்படி பல ஆணையங்களை போட்டிருக்கிறது, தனிநபர் ஆணையங்களை. முன்னாள் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் அனந்த கிருஷ்ணன் நினைக்கிறேன், அப்படி ஒரு குழுவை போட்டு தான் வந்து ஏற்கனவே இருந்த நுழைவுத் தேர்வை ஒழிச்சாங்க. அதற்கப்புறம் பல ஆணையங்கள் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவிற்கு சிறப்பாக இருந்ததுன்னா திமுக அரசில் சிறப்பாக இருந்தது. ஏடிஎம்கே என்னன்னா ஆணையத்தை போட்டு ரிப்போர்ட்டே வாங்காமல் இவங்க அதுக்குள்ளே சட்டத்தை போட்டு அப்படி தான் வன்னியர் இடஒதுக்கீடு காலாவதியாக்கப்பட்டது, ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. கரெக்டாக ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டை ஒழுங்காக வாங்கி கொடுத்துருந்தா பிரச்சனை வந்திருக்காது. ஆணையத்தினுடைய ரிப்போர்ட்டை ஒழுங்காக வாங்கலை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கேட்குறாங்க, ஆணைய ரிப்போர்ட்டே கொடுக்காம நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பழைய ரிப்போர்ட்டுக்கு போகிறாங்க. பழைய ரிப்போர்ட்டு தான் ஏற்கனவே இருக்கே அப்படின்னா, பழைய ரிப்போர்ட் அது ரொம்ப பழசு சார், அதுக்கப்புறம் எத்தனை இது மாறிடுச்சு, இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்றத கேட்குறாங்க கோர்ட்டில். அதனால தான் போச்சு, எடப்பாடி பண்ண தப்பால் போச்சு. இப்போ இந்த அரசு ஆணையத்தை போடுறதோ என்ன பண்ணுறதோ, ஆனால் நடவடிக்கை எடுக்கணுன்றது மட்டும்தான் தமிழ்நாடு எதிர்பார்ப்பது. தமிழ்நாடு எதிர்பார்ப்பதை கொடுப்பதற்காக இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதற்காக வல்லவா ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஜனநாயகனை வெளியிட நினைத்தார், வெளியிட்டார். இப்போ இன்னும் இட்டிஸ் பிரசாத் பாண்டா முத கொண்டு கழுவி ஊத்துறாங்களாமே, என்ன டயலாக் இதுன்னு அப்படித்தான் இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிஜ அரசியலும்.